அல்-யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா. உன் பின்னால் உள்ளவர்களுக்கு பாதுகாப்பாக, அதாவது ஆதாரமாக உனது உடலை நாம் காப்பாற்றுவோம். யாரை பார்த்து அல்லாஹ் தஆலா சொன்னா? ஃபிரௌனை பார்த்து. அப்படித்தானே? இன்றைக்கு அந்த வசனத்தை நம்புறதை விட எதை நம்புறோம்? எகிப்தில முஸ்லிம்கள் எல்லாம் ஜியாரத்து செய்து கொண்டிருக்கிறார்களே ஃபிரௌனுடைய உடல், அதுதானே நம்புறோம். ஜியாரத்தான பேர், ஜியாரத்தான அரபுல என்ன சந்திப்பு, விசிட் பண்ணி கொண்டிருக்கிறோமே. எப்படி நபி அவர்களை ஜியாரத்து செய்யறதுக்கு இங்க வாரமோ அதே மாதிரி போடுறாங்க டிராவல்ஸ்ல. எகிப்து, மதீனா, ஃபிரௌன் பொடியை விசிட் பண்ணிட்டு அடுத்தது என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொடியை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலையும் விசிட் பண்ண போறாங்க. அப்படி செய்றாங்களா இல்லையா? எங்களுக்கு எப்பயாவது பிளேன் விளங்கிச்சா? அது பிளேன் விளங்கல. இது படிப்பினைக்காக போறோம். ஃபிரௌன் உடலை படிப்பினை பெற்று இஸ்லாத்துக்கு வந்த யாராவது ஒரு ஆளிக்கிறாங்களா? படிப்பினைன்னு சொல்லி. ஆனா எங்களோட மனசுல எந்த சிந்தனை எப்படி ஃபீல் பண்ணப்பட்டு இது ஃபிரௌனுடைய உடல்? என்ன ஆதாரம்? என்ன ஆதாரம்? எந்த விஞ்ஞானி இதை நிரூபிச்சா இது ஃபிரௌனுடைய உடல் என்று சொல்லி விளங்கிட்டா? எங்க அது ப்ரூவ் பண்ணப்பட்டது? இதுதானா அந்த அல் குர்ஆன் சொல்லக்கூடிய விளக்கம்? ஓ, ஃபிரௌனுடைய உடலே இல்லைன்னு சொல்லிட்டார். நாங்க கேட்கிற 5000 வருஷம் இந்த வசனம் இறங்கக்கூட. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனம் இறங்குகிற நேரத்தில் 5000 வருடம். ஃபிரௌனோட உடலுக்கு இப்ப 100 வருஷம் இல்லை. விளங்கிட்டா? 5000தோட ஒரு 1000 கூட்டிங்கன்னா எத்தனை? 6000 வருடம். அல்-யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா. உனக்கு பின்னால் உள்ளவருக்கு அத்தாட்சியாக நான் உன் உடம்பை பாதுகாப்போம்டா, உடனே மறுமை நாள் வரைக்கும் பாதுகாப்போம். நம்மளா உண்டேட் பண்ணி விளங்கிட்டான். இதுதான் ஃபிரௌனோட உடல்னு சொல்லி உண்டேட் பண்ணி இப்ப ஃபிரௌனோட தம்பியோ நானா மாட்டிக்கிறார் கடல்ல. விளங்கிட்டா? அதே மாதிரி ஒரு புதிய ஒரு பொடியோ என்ன செஞ்சு அகப்பட்டிருக்கிறது. இது யாராக இருக்கலாம்? ஃபராவோல எந்த லிஸ்ட்ல இருக்கலாம் அப்படின்றது. இப்போ இன்னும் கொஞ்சம் பேர் கேள்வி, பிரமிட்டுக்குள்ள இருக்கக்கூடிய 5000 சச்சம் அந்த உடலுக்கு மேலே இருக்குது, அந்த ஃபாராவுஸுக்கு என்ன விளக்கம்? அதுவும் பாதுகாக்கப்பட்டு தானே இருக்குது. அதுக்கு என்ன விளக்கம்? அதுக்கு ஒரு தஃப்சீர். அது கெமிக்கலால பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு பாதுகாக்கிற எப்படியா பாதுகாத்தானே இருக்குது, அதானே விளங்கணும். சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, நான் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்ற, ஏன் நம்மளோட சிந்தனைக்குள் இப்படி ஒரு ஹல்த், ஏன் இப்படி ஒரு குழப்பத்தை எல்லாம் உள்வாங்கிக் கொள்கிறோம்? எந்த ஒரு அறிவையும் குர்ஆன் சுன்னாவோடு நம்ம ரபத்து பண்ணாம எதையாக இருந்தாலும் எந்த சிந்தனை இப்படியெல்லாம் நம்ம குழப்பங்களை உள்வாக்கி கொள்கிற அளவுக்கு எங்களுக்கு என்ன நடந்தது இந்த காலத்துல? கேட்டா நம்மளை என்ன செய்வாங்க? பிற்போக்குவாதிகள் என்று சொன்னாலும் சொல்ல வாய்ப்பு இருக்கிறேன். நான் இருக்கிற நம்பிக்கை சரியா பிள்ளையாண்டெல்லாம் பார்க்கறது இல்லை. யாராவது நம்ம நம்பின ஒன்றை எதிர்த்தா பிற்போக்குவாதம் என்று படித்து நினைக்கக்கூடியவர்கள் சொல்லுவார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அதனாலதான் இது நம்ம பொதுமக்களில் அதிகமானவர்களும் குறிப்பிட்ட சில அறிஞர்கள் தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். சவுதி அரேபியாவில் உள்ள எல்லா உலமாக்களும் அந்த ஹுராபத்தை தான் எழுதிக்கிறாங்க. இது ஒரு ஹுராபத்து, போலியான நம்பிக்கை, இப்படி நம்ப கூடாது. யார் அப்படி சொன்னது எங்களுக்கு? ஃபிரௌனுடைய உடலை நாம் பாதுகாப்போம் அல்லாஹ் தஆலா எப்படி சொன்னா அந்த வசனத்தை சரியா விளங்கினோமா? இது உதாரணத்துக்கு நான் சொல்றேன், என் தலைப்பு இதல்ல. அல்-யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா. உனக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு என்ன 2 பின்னால் இருக்குது. காலத்துக்கு பின்னால், கடலுக்கு பின்னால். விளங்கிட்டா? காலத்துக்கு பின்னாலும் இருக்குது, கடலுக்கு பின்னாலும் இருக்குது. அப்படியா இல்லையா? யாருக்கு அல்லாஹ் தஆலா அந்த உடலை பாதுகாக்கணும்? காலத்துக்கு பின்னால்டா ஃபிரௌனுடைய மௌத்துக்கு பின்னால் உள்ள, ஃபிரௌனுடைய அந்த காலத்துக்கு பின்னால் உள்ள எல்லாருமே காலத்துக்கு பின்னால் தான். அப்ப 5000 வருஷம் ஏன் பாதுகாக்கல?